உருளைக்கிழங்குல ரொம்பவே டேஸ்டியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு மட்டும்தான் தேவை. பெரிய உருளைக்கிழங்கா 4 எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோல் எடுத்து வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு சரிசமமாக இருக்கணும், அதனால் அடியையும் முனியையும் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்க சரி பாதியாக கட் பண்ணிக்குவோம். இதில் ஒரு பாதியை ரொம்பவும் சின்னமாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சாலே போதும். எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இதை நார்மல் வாட்டரில் நல்லா 2-3 தாட்டி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹாட் வாட்டரில் உப்பு கலந்து சேர்த்துக்குவோம். இதை ஒரு மூடி போட்டு 15 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி லைட்டாக வெந்தாலே போதும். இப்போ எல்லாத்தையும் நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நல்ல காட்டன் துணியில் தனித்தனியாக எடுத்து காய வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம ஃபுல்லாக ஃப்ரை பண்ண போகிறதில்ல, பாதி தான் ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் திருப்பி பொரிச்சாதான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அதனால் பாதி ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவோம். இதை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஃபேனில் ஒரு 10 நிமிஷம் வைங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஏற்கனவே பொரிச்சு வச்சுருந்ததை எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சேர்த்துக்குவோம். இது நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நீங்கள் கூட்டு மாதிரி உருளைக்கிழங்கு செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வந்தோடனே எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் உப்பும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. உப்பை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம வேக வைக்கும் போதே சுடு தண்ணியில் உப்பு சேர்த்து தான் வேக வச்சோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி. இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரையை டொமேட்டோ சாஸோட சேர்த்து சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் அழுத்துங்க.